மாலைத்தீவு ஜனாதிபதியினுடைய இலங்கை விஜயம் குறித்தான தகவல். இலங்கை வந்தார் மாலைத்தீவு ஜனாதிபதி என்பதாக இந்த செய்தி அமைகிறது. பல்வேறு நாளேடுகளும் அவருடைய வருகை குறித்து இவ்வாறான தகவல்களை தந்திருப்பதை அவதானிக்கலாம். எனவே புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக தினகரன் பத்திரிகையும் இந்த தகவலை இவ்வாறு கொண்டு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவை பலப்படுத்தும் நோக்கில் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு மாலைத்தீவு ஜனாதிபதி முகமது முயிஸ் நேற்றைய தினம் நாட்டை வந்தடைந்திருக்கிறார். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவினால் விடுக்கப்பட்ட அழைப்பின் பேரில் நேற்றைய தினம் நாட்டை வந்தடைந்த மாலைத்தீவு ஜனாதிபதி முகமது முயிஸுடன் முதற் பெண்மணி சஜீதா முகமது மற்றும் அமைச்சரவை அமைச்சர்கள், சிரேஷ்ட அதிகாரிகள் அடங்கிய உயர்மட்ட குழுவினரும் இவ்வாறு வருகை தந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க முக்கியமான தகவலாக அமையப்பெறுகிறது. எனவே மாலைத்தீவு ஜனாதிபதியினுடைய விஜயம் என்பது பிரதானமாக அமைகிறது. எனவே 20 பேர் கொண்ட உயர் அதிகாரிகள் அடங்கிய தூதுக்குழுவினர் இவ்வாறு வருகை தந்திருக்கிறார்கள். மாலைத்தீவு மாலையிடங்களிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் UL 116 என்ற விமானம் மூலம் நேற்று மாலை 5:33 மணி அளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்திருந்த ஜனாதிபதி முயிஸ் உள்ளிட்ட தூதுக்குழுவினரை பிரதமர் ஹரணி அமரசூரி உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் விமான நிலையத்துக்கு சென்று வரவேற்றிருந்தார்கள். மாலைத்தீவு ஜனாதிபதியாக கடந்த 2023 ஆண்டு பதவியேற்றதன் பின்னர் முகமது முயிஸ் இலங்கைக்கு மேற்கொள்ளும் முதலாவது ராஜேந்திர விஜயம் இதுவாகும். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் வருகை தரும் மாலைத்தீவு ஜனாதிபதி நாளை மறுதினம் வரை இலங்கையில் தங்கியிருப்பார். இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்ட கால நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவுடன் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்துவார் என வெளிவிகார அமைச்சு இவ்வாறு தெரிவித்திருக்கிறது. ஜனாதிபதி முகமது முயிஸ் இலங்கையின் உயர்மட்ட பிரதிகளை சந்திக்கவிருப்பதோடு மாலைத்தீவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நெருங்கிய உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவுடன் உத்தியோகபூர்வ பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளவிருக்கிறார். அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையில் பல்வேறு துறைகள் சார்ந்து எட்டப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாற்றிக் கொள்ளப்படவிருக்கின்றன. அதற்கமைய பயிற்சி திட்டங்களை ஒழுங்கமைத்தல், ஊழியர் பரிமாற்ற திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல் மற்றும் கூட்டு ஆய்வுகளை மேற்கொள்ளல் என்பன தொடர்பில் மாலைத்தீவின் பாதுகாப்பு மற்றும் தேசிய சேவைகள் அமைச்சுக்கும் இலங்கையின் ஜெனரல் சர் ஜான் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்துக்கும் இடையில் ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை தலைமைத்துவத்துக்கான பயிற்சி மற்றும் தொழில்சார் மேம்பாட்டுத்துறை ஒத்துழைப்பு குறித்து மாலைத்தீவின் கல்வியோர்களும் மற்றும் திறன்கள் மேம்பாட்டு அமைச்சு மற்றும் இலங்கையின் கல்வியோர்களும் மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு ஆகியவற்றுக்கு இடையிலும் கல்விசார் ஒத்துழைப்பு குறித்து மாலைத்தீவின் சுகாதார குடும்ப மற்றும் நலம்புரி அமைச்சுக்கும் இலங்கையின் கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு இடையிலும் ஆவண காப்பகம் தொடர்பில் மாலைத்தீவின் தேசிய ஆவண காப்பகத்துக்கும் இலங்கையின் தேசிய சுவடிகள் திணைக்களத்துக்கும் இடையில் விளையாட்டு மற்றும் இளைஞர் மேம்பாடு குறித்து மாலைத்தீவு இளைஞர் வலுவூட்டல் மற்றும் உடற்தகுதி அமைச்சுக்கும் இலங்கை இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சுக்கு இடையிலும் இருதரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இவ்வாறு கைச்சாத்திடப்படவிருப்பதோடு இரு நாடுகளுக்கும் இடையில் சுற்றுலா துறை ஒத்துழைப்பு தொடர்பில் ஒப்பந்தம் ஒன்றும் கைச்சாத்திடப்பட இருக்கிறது. இதேவேளை மாலைத்தீவு ஜனாதிபதியின் இந்த வருகையை முன்னிட்டு நேற்று முதல் நாளை மறுதினம் வரை கொழும்பு நகரை அண்மித்த பகுதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என போலீஸ் ஊடகப் பிரிவு இவ்வாறு தெரிவித்திருக்கிறது. எனவே மாலைத்தீவு ஜனாதிபதி கலந்து கொள்கின்ற முக்கியமான நிகழ்வுகள் இன்று காலை 10 மணியிலிருந்து இடம்பெற இருக்கின்றன. இது தொடர்பான நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் வசந்தன் டிவியில் காணக்கூடியதாக இருக்கும். இதே நேரம் ரஷ்ய சுகாதார அமைச்சருடைய இலங்கை வருகை குறித்தான தகவலும் தரப்படுகிறது. ரஷ்யாவின் சுகாதார அமைச்சர் மிக்கேல் முராஷ்கோ உள்ளிட்ட தூதுக்குழுவினர் 3 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு நேற்று நாட்டை வந்தடைந்திருக்கிறார்கள். ரஷ்ய சுகாதார அமைச்சருடன் அந்த நாட்டின் சுகாதார அமைச்சின் உயரதிகாரிகள் 7 பேர் கொண்ட குழுவினர் வருகை தந்திருப்பதோடு இவர்கள் ரஷ்யாவின் மொஸ்கோ நகரிலிருந்து ஏரோஃப்ளோட் விமான சேவைக்கு சொந்தமான SR 288 என்ற விமானம் மூலம் நேற்று காலை 10:20 அளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கிறார்கள். அவர்களை விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிருஷாந்த் அபேசியன், சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜெயசிங்க, இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் ஜக்கரியான் ஆகியோர் வரவேற்றிருக்கிறார்கள். இந்த விஜயத்தின் போது ரஷ்ய சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச மற்றும் வெளிவிகார அமைச்சர் விஜய் ஹிரத் ஆகியோருடன் கலந்துரையாடல்களை முன்னெடுத்தல், கொழும்பு தேசிய வைத்தியசாலை மற்றும் மருத்துவப்படம் ஆகியவற்றுக்கு கண்காணிப்பு விஜயங்களை மேற்கொள்ள உள்ளிட்ட விடயங்களை இவ்வாறு மேற்கொள்ளவிருப்பதாக தகவல்கள் தரப்படுகிறது.